பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 137 140 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நம்மை முழுமையாக அறிந்த தேவன். இந்த பூமியில் நாம் வாழும்போது நம்மை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவோம். நிறைய பேர் இப்படி கேட்பார்கள், நான் யார், எங்கிருந்து வந்திருக்கிறேன், எங்கே போக போகிறேன். இப்படியான அடிப்படை கேள்விகள் அநேகருக்கு இருக்கும். இன்னும் அநேகருக்கு நான் எப்போ என்ன செய்கிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை, எனக்கு கோபம் வந்ததென்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை, நான் எப்படி மாறிவிடுவேன் என்று எனக்கே தெரியாது, என்னுடைய உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அல்லது ஒரு சில நேரங்களில் நானா இப்படி செய்தேன் என்று கேட்கக்கூடிய அளவில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது, எனக்கே என்னை புரியவில்லை, நான் யார் என்பது எனக்கே தெரியவில்லை என்று. உலகத்தில் கூட ஒரு பழமொழி உண்டு, உன்னை அறிந்துகொள், உன்னை அறிந்துகொள் என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் நம்மை சரியாக நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போது நம்மை யார் என்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எங்கே போக வேண்டும்? நம்மை உருவாக்கின தேவனிடத்திற்கு போக வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினார். அவருடைய கரத்தில் தான் நம்மை குறித்த அனைத்து விபரங்களும் இருக்கின்றது. நம்மை குறித்த சின்ன சின்ன விபரங்களை கூட அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நம்முடைய தலையிலிருந்து விழக்கூடிய ஒரு முடி கூட அவருடைய அறிவில்லாமல் கீழே விழாது. நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வெளிப்பகுதிகள் எப்படி இருக்கின்றது, உள்பகுதிகள் எப்படி இருக்கிறது, உள்ளத்தின் யோசனைகள், உணர்வுகள், செயல்பாடுகள் எங்கிருந்து வருகிறது, எதனால் நாம் இந்த காரியங்களை இப்படி செய்கிறோம், இந்த எல்லா விவரங்களும் ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக காணப்படுகிறது. எப்படி அவருடைய கரத்தில் காணப்படுகிறது? அதற்கு ஒரு சில காரணங்களை நாம் சொல்லலாம். 139ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது முதல் 4 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையுமே நாம் ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் போது அந்த காரியத்தினுடைய முழு விபரங்கள் நமக்கு கிடைக்கும். மேலோட்டமாக ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது அதனுடைய மேலோட்டமான காரியங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆராய்ச்சி செய்து படிக்கும்போது ஒரு பொருளுடைய அல்லது ஒரு காரியத்தினுடைய முழு காரியத்தையும் அல்லது விபரத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் என்ன யோசிக்கிறோம் என்று அவர்களிடத்தில் சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை கூட அறிந்திருக்கிறார். ஒரு சில நேரத்தில் நம்முடைய நினைவுகள், உணர்வுகளை நம்மால் கூட புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில சூழ்நிலைகளின் வழியாக போகும்போது நாம் கூட இப்படி சொல்லுவோம், ஏதோ ஒரு காரியத்தை நான் உள்ளால உணர்கிறேன், ஆனால் அது என்ன உணர்வு என்று எனக்கே தெரியவில்லை. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நினைவுகளையும் அவர் சரியாக அறிந்திருக்கிறார். எப்படி என்றால் அவர் நம்மை ஆராய்ச்சி செய்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த விவரங்களை எல்லாம் ஆண்டவர் ஆராய்ச்சி செய்து அறிந்து வைத்திருக்கிறாராமா. அதனால தான் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நமக்குள்ளாக பார்த்தா நம்மை அறிந்து கொள்ள முடியாது. நம்மை முழுவதுமாக அறிந்த தேவனிடத்தில் போகும்போது நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் நாம் உருவாவதற்கு முன்பாகவே
ஆண்டவர் நம்மை குறித்த அனைத்து விபரங்களையும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவான போது யாருக்குமே தெரியாது நாம் உருவாயிருக்கிறோம் என்று. நம்முடைய தாய்க்கு கூட ஒரு அநேக வாரங்களாக தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். சரியாக எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் ஆரம்பமானது, எந்த நேரத்தில் நாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லது எந்த நேரத்தில் நாம் உருவாக்கப்பட்டோம் தாயினுடைய வயிற்றில் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதான் 15ஆம் வசனத்தில் நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருப்பதில்லை. 16ஆம் வசனம், என் கருவை கூட உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை குறித்து அனைத்து விபரங்களையும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நாம் என்ன உருவத்தில் இருக்கிறோமோ அந்த உருவத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். இந்த பூமியில் நம்ம பிறந்த பிறகுதான் மற்றவங்க நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் இந்த ஸ்கேன் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை உருவான உடனேயே ஒரு சில மாதங்களில் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய சரியான படம் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு வெளி தோற்றம், ஒரு வடிவில் நமக்கு அந்த ஸ்கேனில் தெரிகிறது. ஆனால் தேவனுக்கு அது மாத்திரம் கிடையாது. எல்லா காரியங்களும் எல்லா உறுப்புகளும் நேர்த்தியாக எப்படி இருக்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் இன்றைக்கும் கூட நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என்னை குறித்து யாருக்கு சரியாக தெரியும்? ஆண்டவருக்கு நம்மை குறித்து அனைத்து விபரங்களும் சரியாக தெரியும். இந்த பூமியில் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். இந்த உலகம் பூமி எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அது எப்படி சாத்தியம் என்று நம்ம கேட்கலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம். ஆண்டவரை நாம் நேரடியாக முகமுகமாக பார்க்கும்போது தான் இந்த ரகசியத்தை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக தாவீது ஒரு ஜெபமாக அவர் செய்கிறார். ஆண்டவர் என்னை ஆராய்ச்சி செய்து அறிந்து வைத்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் இன்னும் கூடுதலாக அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீங்கள் என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனாலும் கூட உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்துட்டு இருக்கிறேன் என்றால் அதையும் நீர் அறிந்திருக்கிறீர், அதையும் மறைக்காமல் நீர் எனக்கு சொல்லுவீர் என்றால் அந்த காரியங்களை நான் அறிக்கையிட்டு சரி செய்து நித்திய வழியில் நான் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கடைசி 2 வசனங்களை நான் படிக்கிறேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆண்டவரே நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எனக்குள்ளால வேதனை உண்டாக்கக்கூடிய வழி இருக்குதா? அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை சரி செய்து நித்திய வழியில் நான் நடந்து கொள்ளுவேன். பார்த்தீங்களா, இவ்வளவு நம்மை நேசிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சின்ன சின்ன காரியத்தை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை நம்ம கேட்கும்போது அதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போது இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு அவரால் மட்டும்தான் நம்மை நடத்த முடியும். அவரால் மட்டும்தான் நம்மை வழி நடத்த முடியும் சரியாக. ஏனென்றால் அவருக்கு தான் எல்லா காரியமும் தெரியும். அவர் முடிவில் நடக்கக்கூடியதை இன்றைக்கே அவர் பார்க்கிறார். அப்போ எனக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவர் சரியாக நடத்துவார். 17ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்.
இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை மிக மிக பெரிய அளவில் இருக்கிறது. ஏனென்றால் நம்மை குறித்த சின்ன சின்ன விவரங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறபடியால் எந்த காரியத்தை குறித்து அவரிடத்தில் கேட்டாலும் அவரால் நமக்கு ஒரு வழிநடத்துதலை தர முடியும். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கை குறித்து கவலைப்பட வேண்டும்? எந்த காரியம் என்றாலும் ஆண்டவரிடத்தில் நாம் விசாரித்து வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அவர் வழிநடத்துகிற பிரகாரம் நாம் நடக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு காண்பிப்பார். ஒரு நாளுமே நாம் ஏமாந்து போய்விடவே மாட்டோம். நம்மை முழுவதுமாக அறிந்த தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த பூமியில் நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறீர். உடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறீர், சிந்தைகளை அறிந்திருக்கிறீர். உம்மை விட்டு நாங்கள் வேற எந்த இடத்துலையுமே போய்விட முடியாது. எங்கே போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர். ஏனென்றால் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. உமக்கு நன்றி தகப்பனே. இப்படிப்பட்ட அறிவு எங்களுக்கு பெரிதாக காணப்படுகிறது. புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கிறீர், அறிந்து வைத்திருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி. இந்த பூமியில் நாங்கள் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே எங்களை குறித்த விபரங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருந்தது. ஏனென்றால் நீர்தான் எங்களை உருவாக்கினீர். எங்களுடைய எலும்புகளை, எங்களுடைய உள் உறுப்புகளை, வெளி உறுப்புகளை, எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய மூளை பகுதியை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த பூமியில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழிநடத்துதல்களை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை விட்டு நாங்கள் தூரம் போகும்போது நீர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தி எங்களை திரும்பமாக அண்டையில் சேர்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் உள்ள அனைத்து காரியங்களுக்கும் உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.